அப்படி சூப்பரா மட்டன் வெந்து வாசம் தூக்குதே. ஓகே, கீ ரைஸ், மட்டன் குழம்பு அண்ட் சிக்கன் பள்ளிப்பாளையம் வேற லெவல்ல பண்ண போறோம். சிக்கனுக்கும் போடலாம், மட்டனுக்கும் போடலாம், மீன் குழம்பு போடலாம், நம்ம வீட்டுல புளி குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அந்த குழம்பு. ஓகேவா? நல்லா கிளறி விடுங்க, நல்லாவே கிளறலாம். ஆனா இந்த இரும்பு சட்டியே ஒரு தனி சுவையை கொண்டு வரல, உடம்புக்கு நல்லது. செஞ்சுதான் உடம்புக்கு நல்லது. பிச்சு போட்டு ஒரு பெரட்டு இந்த ரைஸ்ல இந்த மட்டன் குழம்போட. அது வந்து நாட்டுக்கோழியில பண்ணது, இது வந்து பிராய்லர்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அம்மா பண்ண போறாங்க, அதுதான் முக்கியம். நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த முன்சப்பை வெட்டி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் கறி இவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம உடம்புல அந்த நாளைக்கு என்ன கொலஸ்ட்ரால் சேருதோ அந்த கொழுப்பை குறைக்கும் இந்த கத்திரிக்காய். சிக்கன் பாருங்க தலைவா, நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நல்லா ஊறி இருக்குது. முன்னாடி போறவங்களுக்கு முன் சப்பை, பின்னாடி போறவங்களுக்கு பின் சப்பை, அவ்வளவுதான். தலைவா, கேக் எல்லாம் வெட்டி நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நல்லா பக்கா செட்டப்போட சமையலுக்கு வந்து உட்காந்தாச்சு. அம்மா பாருங்க, அடுப்பெல்லாம் கொண்டுட்டு வந்து வெளியில வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கப்பா. அங்க கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த கேப்ல எங்க அம்மா இவ்வளவு வேலையும் பார்த்தாச்சு. அம்மா இப்ப என்ன சமைக்க போறோம் சொல்லுங்க? கீ ரைஸ் பண்ண போறோம். ஓகே. கீ ரைஸுங்க தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. தேங்காய் பால் ஊத்தி அது பண்றது. ஓகே. மட்டன் குழம்பு சூப்பரு. சிக்கன்ல வந்து பிராய்லர் தான், பள்ளிப்பாளையம். அவ்வளவுதான். ஆமா. ஓகே, கீ ரைஸ், மட்டன் குழம்பு அண்ட் சிக்கன் பள்ளிப்பாளையம் வேற லெவல்ல பண்ண போறோம். அம்மா அடுப்பு இல்லாம ஒயிட் ரைஸ், ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பரவாயில்ல. சரி, ஓகே, ஆன் பண்ணுங்க, பாத்துக்கோங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பக்காவா. அவ்வளவுதான். காத்து ஹெவியா இருக்கு இல்ல இன்னைக்கு, ஓவர் காத்தா இருக்கு. இது வந்து ஆடி மாசமா இல்ல வைகாசி? ஆடி மாசம்லாம் இப்ப காத்தடிக்கிறது இல்ல, வைகாசியில் தான் காத்தடிக்குது. ஆடி மாசம்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும். இதுல இப்ப தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருக்கேன். 3 டம்ளர்னா ஒரு 3/4 கிலோ அரிசி வரும் அது. வா, தேங்காய் எண்ணெயாமா? தேங்காய் எண்ணெயில் தான் வந்து தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் ரெண்டும். நெய்யும் ஊற்றிக்கலாம், நெய் மேலே. அப்புறம் முடிக்கும் போது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி, கல்பாசி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடாது, அவ்வளோதான். அந்த அந்த அரிசிக்கு இவ்வளோதான். மசாலா ஐட்டம் எப்பவுமே இந்த பட்டை கிராம்புலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. சூப்பர். இப்போ அந்த அடுப்பில் அனல், அதில் வந்து இப்போ மட்டன் போட போகிறேன். 2-3 சவுண்டு வரட்டும் மட்டனு, அதை வேக போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கு கொஞ்சம் தண்ணி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அதாவது பாதி எவ்வளோ போட போகிறோமோ அதில் பாதி. சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், மட்டனோட போட்டு வேக விடுறது இதெல்லாம். ஓகே. இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு வந்து முழு உப்பு இல்லை, மட்டன் வேகிறதுக்கு மட்டும் அரை உப்பு. 1.5 கிலோ கறிக்கு எவ்வளோ உப்பு போட்டு சமைப்போம் அதோட அரை உப்பு. இது கீ ரைஸுக்கு ரொம்ப வெங்காயம்லாம் போடக்கூடாது. ஒரு வெங்காயம், எவ்வளோ பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி அதே அளவுக்கு ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, இவ்வளோதான். பச்சை மிளகாய் இவ்வளோதான், 4 பச்சை மிளகா தான். ஓகே. அது அதிகமாக காரம்லாம் இருக்கக்கூடாது. அம்மா பாருங்க, அளவு முதற்கொண்டு எவ்வளவு அழகா. இல்ல, அதுதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும், அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும். அளவுக்கு அதிகமா போட்டா டேஸ்ட் இருக்காது. நான் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிருந்தேன், ஏன்னா அந்த பக்கம் வந்து மட்டனுக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு. இதுல கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள்ல கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆஹா, இது தூள் நம்ம அரைச்ச தூள் தான், வீட்டில் அரைச்ச தூள் தான். ஏற்கனவே நான் மீன் குழம்புக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதே தூள் தான். இது சிக்கனுக்கும் போடலாம், மட்டனுக்கும் போடலாம், மீன் குழம்பு போடலாம், நம்ம வீட்டில் புளி குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அந்த குழம்பு. சூப்பர். இது நம்ம வீட்டில் அரைச்ச தூள். ஆமா, கடைக்கு இதுதான் யூஸ் பண்றோம். அதேதான். தலைவா, இங்க பாருங்க, மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு, அம்மா இதை எடுங்கம்மா, எதுல வச்சிருக்கோம் பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான மண்பானையில வச்சிருக்கிறோம். ஆஹா, மண்பானை நல்ல மட்டனு. மட்டன் கடையில வாங்கும் போது எல்லாரும் போய் பெரும்பாலும் முன் சப்பன்னு கேளுங்க. ஆட்டுக்கறி கடையில போய் அது டேஸ்ட் நல்லா இருக்கும், முன் சப்பங்கிறது. ஓகே. ஆமா. ஓகே. அத கீ ரைஸ்க்கு அடுத்து என்ன போடுறீங்க? ஆமா, அடுத்தது பச்சை மிளகா. 4 தான், ரொம்பலாம் இல்ல. ஓகே. தக்காளி போட்டுக்கலாம். இதுக்குமே தக்காளி போடணுமா? தக்காளி ஒண்ணே ஒண்ணு. ஓகே. இதே ரைஸுக்கு நம்ம வேற ஏதாவது வெஜிடபிள் பிரியாணியோ மற்ற குஸ்காலாம் எதுவும் செஞ்சா 1/4 கிலோ தக்காளி போடணும். ஓ, சரி. இதுக்கு கம்மி, இதுக்கு அவ்வளவுதான். இதுல என் கைப்பிடி அளவு, உள் கைப்பிடி அளவுக்கு தான் புதினா மல்லி எடுத்து வச்சிருக்கேன். இதுலயும் இப்போ நான் பாதி தான் போடுவேன், ஏன்னா கசப்பு ஏறும். ஏன்னா புதினா வந்து இப்போ போட்டு ரொம்ப வதக்கணும்னா கசப்பு வந்துடும். ஓகே. கொஞ்சோண்டு தயிர் போட்டுக்கிறேன், ரொம்ப வேண்டாம். தயிர்? ஆமா, கொஞ்சம்
சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான். ஒரு கரண்டி. ரொம்ப நாள் தயிர் போடுறது எதுக்குன்னா ஒட்டாமல் வரும் சாப்பாடு. ஓகே ஓகே. அதுக்காக போடுறது தயிர். கல் உப்பு இந்த அளவுக்கு போதும். இந்த ரைஸுக்கு இந்த அளவுக்கு போதும், ரொம்ப வேண்டாம். எவ்வளோ அரிசி ஊற வச்சிருக்கீங்க? 3/4 கிலோ இருக்கும். 3 டம்ளர், பெரிய டம்ளர் 3/4 கிலோக்கு மேலே தான் வரும். ஓகே. 3/4 கிலோ அரிசிக்கு நீங்கள் சொல்கிற அளவு வெங்காயம், தக்காளி, உப்பு அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக போடணும். கீ ரைஸ் தேங்காய் பால் சாதத்துக்கு அவ்வளோதான் போடணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. பிரியாணிக்கெல்லாம் போடுற மாதிரி அதிகமாக போடக்கூடாது. எதுவுமே ஹெவியாக இருக்கக்கூடாது. எல்லாமே மைல்டாக கொஞ்சோண்டு அவ்வளோதான். ஓகே. தேங்காய் பால் வச்சுருக்கேன் பாருங்க, போதும், வதங்கிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றலாமா? தேங்காய் பால் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது எப்படி கெட்டியான பாலா தண்ணியான பாலா? தண்ணியான பால் தான், ரொம்ப கெட்டி இல்லை. சரி, தண்ணியான பால் தான். 1க்கு 1.5னா இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே. 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. மூடி வச்சிடலாம். ஆமாம், கொதி வரட்டும். மட்டனை கொஞ்சம் பெருசாக கடையில் வெட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் எடுத்து போடும்போது பார்த்தா ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. கொஞ்சம் போட்டேன், திரும்ப இப்போ கட் பண்ணி போடுறோம். அதுக்காக வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மட்டன் வந்ததுக்கப்புறம் அதில் போட்டுடலாம். அதில் போட வேண்டியது எல்லாமே போட்டேன் நான். அரை உப்பு, அரை மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு கம்மி, அந்த ஒரு முழு குழம்புக்கு என்ன தேவையோ அதில் பாதி போட்டிருக்கேன் எல்லாம். பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுமா? ஓகே, கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பேலன்ஸை போட்டுருங்க. பேலன்ஸை போட்டுருங்க. அதை போட்டுருங்க. கறி ஆனால் சூப்பர் கறி, நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த முன்சப்பை வெட்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் கறி இவ்வளோ நல்லா இருக்குது. எப்பயுமே கறி எடுக்கும்போது பெரும்பாலும் எங்கள் வீட்டில் போய் முன்சப்பை கொடுங்க தான் கேட்போம். முன்சப்பனா என்ன? முன்னாடி உள்ள முன்சப்பை வந்து கால், முன்கால். எத்தனை விதம் இருக்குது பாருங்க ஆட்டுலேயே. ஆடு 4 காலம் அதுக்கு தான். ஆமாம், அதில் முன்னாடி உள்ளதில் ஒரு ருசி, பின்னாடி ஒரு ருசி கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோ இருக்கு. நாங்களே ஒருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். போறவங்க எல்லாருமே முன்சப்பை வேணும்னா கிடைக்கிறவங்களுக்கு லாபம், அவ்வளோதான். பந்திக்கு முந்தணும்னு சொல்றாங்கல்ல. முன்னாடி போறவங்களுக்கு முன்சப்பை, பின்னாடி போறவங்களுக்கு பின் சப்பை, அவ்வளவுதான். குக்கர்ல மட்டனை போட்டாச்சு. அதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்ன போட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ என்னத்த மூடி போட்டு விசில் விட்டுறோம். மூடி போட்டு விசில் விட வேண்டியது. ஓகே. இப்போவே அந்த சூப்பு ஸ்மெல் வருது இல்ல நமக்கு? இல்ல நமக்கு அந்த சூப்பு ஸ்மெல் வருது இல்ல? நம்ம தாளிச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க கூடாது, அதிகமாக கொதி வரக்கூடாது. நெய் சோறு பாருங்க, நெய் சோறு. நெய் சோறு கறி போடாம. ஆஹா, வாசம் தூக்குதே. எப்படி இருக்கு ஸ்மெல்லு? சாமா ஸ்மெல்லு. அதாவது பிரியாணி நீங்க எது பண்ணாலும், எந்த சாப்பாடு இந்த சாப்பாடு தாளிச்சிங்கனாலும் பொங்க விடக்கூடாது. தண்ணியை பொங்கணும், கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடக்கூடாது, பொங்கணும். பொங்கும்போது அரிசியை போட்டுடணும். பசிக்குது, சீக்கிரம் செய்யணுமா? காதெல்லாம் அடைக்குதான் எங்க டேடிக்கு. இங்க பாருங்க தலைவா, காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு மாமா வந்து கட்டில திருப்பி போட்டு பெட்ஷீட்டை போட்டு பக்காவா ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, இப்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்குது. அடுப்பு நல்லா எரியுது. அவ்வளவுதான், கொதிக்கட்டும். கொஞ்ச நேரத்துல மேல வந்துடும், தம் போட்டுடலாம். ஓரளவுக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி, சாப்பாடு வந்துருச்சு. என்ன வாசம்! மை காட். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல தம் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துல தம் போட்டுடலாம். அதுக்கு இலை வேணும். வாழை இலை பறிச்சிட்டு. வாழை இலை வேணுமா? இலை பறிங்க. ஓகே அத்தை, பறிச்சிட்டு. தலைவா, பின்னாடி வாழை மரம் நிக்குது, அங்க போய் இலை பறிக்க போறோம். இந்த இது பாத்தீங்கன்னா கருவேப்பிலை மரம். இங்க பாருங்க என்னென்ன வேலை பாக்குறா பாருங்க. பின்னாடி விழுந்துன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஆத்தாடி, பறிச்சாச்சு. இந்தாங்க டாடி. பா, எவ்வளவு பெரிய இலை. ஏன் நீ அங்க முன்னாடி போட்டாச்சு, அதுல அந்த ஒரு இலை மட்டும் பறிக்கிறேன். பா, செம்ம பெரிய இலை. போதும்ல டாடி? இவ்வளவு பெரிய இலையை பறிச்சுட்டு போய் என்ன பண்ண போற? எல்லாரும் சாப்பிடுறதுக்கு, அப்புறம் தம் போடுறதுக்கு போதும். தோசைக்கல்ல வைங்க. தம் போடுறாங்க தலைவா. ஆமா, தோசைக்கல் வச்சு மேல சட்டியை வச்சாச்சு. என்ன வாழை இலை மேல போடணுமா? கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு வரட்டும். கல்லு சூடு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்டவ். அப்போ அந்த வாழை இலையுடைய வாசமும் இறங்கி நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கும். அதுதான் வாழை இலை போடுறது. வாழை இலையில சாப்பிட்றதே அவ்வளவு நல்லது உடம்புக்கு. இது தம் போடுறது இன்னும் நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு. இந்த வாழை இலை தம் ஆகி உள்ள அந்த இலையில உள்ள இதெல்லாம் உள்ள போச்சுன்னா அவ்வளோ நல்லது. பெரும்பாலுமே வருஷம் பூரா இலை போட்டு சாப்பிட்டா நல்லதும்பாங்க. ஏன்னா உடம்புக்கு நல்லது. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, விடாது. என்ன
சமையல்லாம் எங்கம்மா நீ கத்துக்கிட்ட? எங்க கூட தானே இருந்தீங்க, எப்ப சட்டியை கத்துக்கிட்டீங்கன்னு தூக்கி கேக்குது. இன்னும் அதாவது கேப்புக்கு இப்போ இல்லாம கொஞ்சம் கூட ஆகி போகாம கொஞ்சம் கேப் இருந்தாலும் போகாம இருக்கும். அவ்வளோ முடிஞ்சு. ஓகே டன். கொஞ்ச நேரம். வைக்கவாமா, இல்ல கொஞ்சம் வெயிட் ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஏய் உளுந்து தூளா போய் போகுது. ஒரு வழியா விசில் வந்துருச்சு தலைவா. இந்த விசில் மட்டும் வர லேட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வர வச்சிருந்துருக்கேன். தம் ஆயிடுச்சா, எடுக்கலாமா? 10 நிமிஷம் ஆயிருக்குமா? ஆயிருக்கும், தாராளமா இருக்கும். 10 நிமிஷம் அப்ப எடுத்துக்கலாம். போறோம் எடுக்கவா? போறோம். எடுத்து பாப்போம் எப்படி வந்திருக்குன்னு செக் இல்ல பண்ணி. இல்ல இப்ப தம்ம பிரிக்க கூடாது. அப்படியா? எடுத்தெல்லாம் பார்க்க கூடாது. எடுத்து 10 நிமிஷம் வச்சு திரும்ப தான் உடைக்கணும் சாப்பாடு. அப்படியா? ஓகே. ஆமா தம் ஆயிருக்கும். இதுவே சுடுதுமா. தம் ஆயிருக்கும். கத்திரிக்காவே வந்திருக்கும் பாரு. ஆமா ஆமா. ஓகே எடுத்துடலாம். எடுங்க எடுங்க. அதெல்லாம் நல்ல தண்ணி கீழே ஊத்திடாங்க. ஓகே டன். இறக்கலாமா? பார்த்து கவனம். பொறுமையாவா? அப்படியே வை, கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே தலைவா, இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், ஹீட்ல இருக்கட்டும். ஓகே டன். அடுத்த கட்ட நடவடிக்கையா அத்தை என்ன பண்ண போறோம்? இப்ப மட்டன் தாளிக்கிறதுக்காக சட்டி வச்சாச்சு. நல்லெண்ணெய், செக்கெண்ணெய். மட்டன் குழம்பு தாளிக்க போறேன். செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். எவ்வளவுமா? 4 ஸ்பூனா? 5 போதுமா? சோம்பு தூள் நம்ம அடிச்சு வச்ச தூள், இதெல்லாம் நம்ம வீட்டுல அடிச்சதுதான். ஆமா நம்ம ப்ராடக்ட்டோட ஓன் ப்ரிப்பரேஷன். போதும். ஸ்மெல் அவ்வளவுதான். இதுல என்ன நம்ம அரைச்சு போட்ட தூள், அடுத்து போட்ட தூள்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகே, பட்டை, கிராம்பு, ஆமா. ஏலக்காய். இது வந்து பெரிய வெங்காயம். அதுல முன்னாடியே சின்ன வெங்காயம் போட்டேன் வேக விடுறதுல. இது பெரிய வெங்காயம். இது யூசுவலான மெத்தடா இல்ல டிஃபரண்ட் மெத்தடா? இல்ல இல்ல எப்பவும் சமைக்கிற சமையல் தான். டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணு. மட்டன் குழம்புக்குன்னா இப்படிதான் வைக்கணுமா? ஆமா. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதங்கட்டு, நல்லா வதங்கட்டு. ஏமா இப்பயே கருவேப்பிலை போட்டீங்க? ஏன் போடலாம். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் அது இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி. ஓகே. பாதி தக்காளி அதுல போட்டேன். ஒரு 1/4 கிலோ தக்காளி நறுக்கி வச்சிருப்போம் மொத்தம். அதுல போட்டாச்சு. அதாவது 1/4 கிலோ தக்காளியில பாதி தக்காளி அதுல போட்டு வேக விட்டுருக்கேன். மட்டன் இறக்க போறேன். பாத்துக்கங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்க. சூடு ஜாக்கிரதை, கம்மியா வச்சிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல். துணி கம்மியா வச்சிருக்கேன், ஜாக்கிரதை. பத்திரமா இறக்கி வச்சிட்டேன். கொஞ்சம் இப்போ இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுல கொஞ்சம் தான் உப்பு போட்டுருக்கிறோம். எல்லாத்துலயுமே கல் உப்பு தான் பயன்படுத்துறீங்க? ஆமா, கல் உப்பு தான். கல் உப்பு தான். கல் உப்பு தான். அடா 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 தலைவா, இங்க பாருங்க, இரும்பு கடாய். கடாய் தானே இது? இரும்பு கடாய் வந்திருக்குது. சோ இதுலதான் என்ன பண்ண போறோம்? பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம் பண்ண போறோம். இதுல தனி மிளகு போட மாட்டேன் மட்டனுக்கு. எப்பவுமே மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து தான். அதாவது இந்த புளிப்பு இருக்கிற தக்காளி இந்த மட்டனுக்கு கொஞ்சம் கம்மி தான். லெமனை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டா சரியா இருக்கும், ஈவன் ஆயிடும். இந்த லெமன் புளியறதுனால குழம்பு டேஸ்ட் மாறிடாதம்மா? மாறாது. எல்லாம் கலந்து அரைச்சது. மிளகா, மல்லி, ஜீரகம், மிளகு, வெந்தயம். அன்னைக்கு அரைச்சு அன்னைக்கு சொன்னேன் யூடியூப்ல. ஆமா ஆமா ஆமா. அதுதான். குழம்புல ஏமா கத்திரிக்காய் போடணும்? ஆட்டுக்கறி குழம்புனா கத்திரிக்காய் போட்டு வைக்கணும். அதாவது ஆட்டுக்கறி கொழுப்பை குறைக்கிறது கத்திரிக்காய். வெரி குட். அதாவது அன்றாட சமையல்லையே தினமே எல்லா சமையலையும் 2 கத்திரிக்காய் சேர்த்து வீட்டில் இருக்கும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டா நம்ம உடம்புல அன்னன்னைக்கு என்ன கொலஸ்ட்ரால் சேருதோ அந்த கொழுப்பை குறைக்கும் இந்த கத்திரிக்காய். பாருங்க தலைவா, ஒரு மட்டன் குழம்புல கத்திரிக்காய் போடுறதுல எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, மருத்துவ ரீதியானது. கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் சின்ன ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். தேங்காய். சூப்பர். தேங்காய், முந்திரி, ஒரு 10 சின்ன வெங்காயம், அவ்வளவுதான் மட்டன் குழம்புக்கு. அடாடா, இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தான் மட்டன் குழம்பு வந்து இன்னும் நல்ல டேஸ்டா, சுவையை அதிகப்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ். இதுல போட்டுருவோம். ஆமா, மறைப்பு வச்சு கூட காத்து அடிக்குது. பிராய்லர்ல பள்ளிப்பாளையம் பண்ண போறோம். ஓகே, சிக்கன் பள்ளிப்பாளையம். யூஸ்வலா பள்ளிப்பாளையம் வந்து நாட்டுக்கோழியில தான் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம். நம்ம வந்து ஈரோடு மாஞ்சோலை உணவகம் வந்து நம்ம போய் மாஞ்சோலை மண்பானை விருந்து. எஸ், மாஞ்சோலை மண்பானை விருந்து போயிருந்தோம்.
அந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம வந்து உயிரோட ஒரு சேவலை புடிச்சு சூப்பரா வந்து நம்ம சாப்பிட்டோம் அங்க பள்ளிப்பாளையம் செய்ய சொல்லி. சோ அது வந்து நாட்டுக்கோழியில பண்ணது. இது வந்து பிராய்லர்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அம்மா பண்ண போறாங்க, அதுதான் முக்கியம். 1 கிலோவுக்கு ஒரு 200 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். 200 கிராம். ஓகே ஓகே. சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயம் போடுறேன் 1 கிலோ சிக்கனுக்கு. அடடா. ஆனா இந்த இரும்பு சட்டியே ஒரு தனி சுவையை கொண்டு வரல. உடம்புக்கு நல்லது. செட்டில் செஞ்சுனா தான் உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. வரமிளகா ஒரு 10-12 கிள்ளி வச்சிருக்கேன். ஆனா அதிகமா காரமா இருக்குமான்னு யோசிக்கிறோம். இது நல்ல காரமுள்ள மிளகா தான். கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போடுறேன். வெயில் நாள். ஆமா, வெயில் நாள். ஆமா, இதுக்கு இந்த காரம் தான், மொத்தத்துக்குமே இந்த காரம் தான். இதுல வேற எந்த மசாலாவும் நம்ம தூளோ மிளகு ஜீரகமோ எதுவுமே சேர்க்க போறது இல்லை. அதாவது நாம வந்து சிக்கன் மட்டன் செய்யறதுக்கு உண்டான எந்த மசாலாவுமே இந்த பள்ளிப்பாளையத்து கிடையாது. அடாடாடாடா தலைவா, இங்க பாருங்க. வாவ், அடா 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 மட்டனை பாருங்க தலைவா. அப்படி சூப்பரா மட்டன் வெந்து வாசம் தூக்குதே. எலும்பும் கறியும் கலந்து பாக்குறதுக்கே அப்படி சாப்பாடு எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குல்ல. இப்போ இதுல சிக்கனை போட போறோம், பாத்துக்கோங்க. சிக்கன் போட்டுடலாமா? சிக்கன் பாருங்க தலைவா, நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நல்லா ஊறி இருக்குது. தயிர், அத்தை சொன்ன அந்த மசாலா எல்லாம் போட்டு அழகா ஊற. எந்த மசாலாவும் இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன். இதையெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம இதை மண்பானத்துல செஞ்சு அடுப்புல செஞ்சு விறகு வச்சு செஞ்சா கூடுதல் டேஸ்ட். 3 சின்ன சின்ன மிளகா, பச்சை மிளகா, ஒரு இவ்வளோ பெரிய பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, அதை வந்து நசுக்கி வச்சிருக்கேன். அதை இப்போ இதில் போட்டுக்கிறோம். ஓகே தலைவா, இப்ப மட்டன் எடுத்து அந்த குழம்புல போடுறோம். கத்திரிக்காய் எல்லாம் சூப்பரா வெந்துருச்சு. பச்சை வாடையெல்லாம் போய் பக்காவா ரெடி ஆயிடுச்சு குழம்பு. மட்டன் எடுத்து போடுறாங்க. அட்டா அட்டா, நல்லா நல்லியா வந்திருக்குல்ல. எத்தனை நல்லி வந்திருக்கு? நிறைய பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர். ஏற்கனவே நாம தாளிச்ச பள்ளிப்பாளையம் நல்லா வெந்துருச்சு. அது மாற்றிட்டேன், நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ வந்து தேங்காய் வந்து வதக்கி போட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் நெய், தேங்காய் எண்ணெயில் வதக்கி போடுவாங்க, நான் நெய் போட்டு வதக்கி போடுவேன். நல்லாயிருக்கும், கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கருவேப்பிலை, மல்லித்தழை எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி தேங்காய். தேங்காய். அடாடா, நெய் வாசம். நெய்யில் வதக்கி போடுறது. நெய்யில் வறுத்த தேங்காய். ஒரிஜினல் நெய், நல்ல நெய், ஆவின் நெய். நல்ல ஸ்மெல் பாருங்க, எப்படி ஸ்மெல் வருதுன்னு பாருங்க. ஆவின் நெய்யா? ஆவின், மற்ற கம்பெனில ஆவின். சூப்பரா நெய்யில தேங்காவை அழகா ரோஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா பார்த்து அந்த அந்த கரண்டில கூட எடுத்து போடுங்க. தெரிக்கும் தெரிக்கும், சூடா தெரிக்கும். மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சிட்டோம். கறி நல்லா வெந்துருச்சு, கத்திரிக்காயும் வெந்துருச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ கருவேப்பிலை, மல்லித்தழை மட்டன் குழம்புக்கு போட போகிறேன், பார்த்துக்கோங்க. இறக்க போகும்போது மல்லித்தழை இறக்க போகும்போது போடுறது குழம்புக்கு. அப்படி தாளிப்பு கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டேன். சிக்கனுக்கு இறக்க போகும்போது மல்லித்தழை மட்டும், கருவேப்பிலை இல்லை. அவ்வளோதான், போட்டு இதை மூடிடணும். முடிஞ்சுது. அவ்வளோதான். அதுவும் 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஆமா இல்லையா? சரி சரி, அப்போ எடுத்துருங்க. ஓகே. எந்த கலர்ல இந்த இலை எந்த கலர் காய் போச்சு பாருங்க. அந்த தண்ணி அப்படியே எடுத்துரு. ஓகே, அந்த இலையுடைய வாசமும் மனமும் அழகா இறங்கி இருக்கும் அதுல. ஒரு நிமிஷம் இந்தாங்க, நெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் நல்லா இருக்கும். போதும் பா, ஏற்கனவே நெய்யெல்லாம் நிறைய கொழுப்பு விடுங்க, வேண்டாம். ஓகே, டன். சூப்பர் சூப்பர். போதும் போதும் போதும். இப்போ உடைங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா கிளறி விடுங்க, நல்லாவே கிளறலாம். ஓரத்துல இருந்து உடைக்கணும், சாப்பாடு உடைக்கணும், ஓரத்துல இருந்து உடைக்கணும். ஆஹா ஆஹா, என்ன மனம், என்ன மனம். பள்ளிப்பாளையம் ரெடி ஆத்த? ஓகே, ரெடி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ண போறோம். மல்லித்தலை போடுறீங்களா? மல்லித்தலை, அவ்வளவுதான். ஓகே. இதுல கருவேப்பிலை போட மாட்டீங்களா? கருவேப்பிலை போடுறது. ஓகே, டன். கருவேப்பிலை வேண்டாம். நான் சாப்பிடுறதுக்கு தட்டு எடுத்துட்டேன். ரைட்.
சாப்பிட்ற தட்டு மாதிரி தெரியலையம்மா, தாம்பூல தட்டு மாதிரி இருக்கே. சின்ன தட்டு தான், இதுலயா தாம்பூல தட்டா வைப்பாங்க? தலைவா சூப்பரா சாப்பிடுறதுக்கு தயார் நிலையில இருக்கிறாங்க. எஸ். ஓகே, ரெடியா சாப்பிடலாமா? பக்கா. எப்பயில இருந்தோ நான் ரெடி. சாப்பாடு தான் கொஞ்சம் லேட்டா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்துக்கங்க, நல்லா சூப்பரான கீ ரைஸ், சிக்கன் பள்ளிப்பாளையம், நல்ல மட்டன் குழம்பு, கத்திரிக்காய்லாம் போட்டு இங்க பாருங்க, நல்ல கீ ரைஸ்க்கு தகுந்த மாதிரி செமையான ஒரு ஆனியன் ரைத்தா. அப்படியே வாங்க. கீ ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு மூடி வச்சிடணும், இல்லைன்னா வந்து ஆறிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. ஸோ வாங்க. வா, எப்படி இருக்கு பாத்தீங்களா? அம்மா சொன்ன மாதிரி ஒரு சாதத்தோட இன்னொரு சாதம் ஒட்டாம செம்மையா இருக்கு. ஒரு பீஸும் சூப்பரா இருக்குதுல்ல. ஆஹா, இது வந்து இந்த பக்கம் இப்படி வச்சுக்கலாம். அப்படியே இங்க வாங்க, மட்டன் அடாடாடாடா, கத்திரிக்காய் போட்டு சூப்பரான மட்டன் குழம்பு வருது. இதை எங்க வைக்கிறது? வைங்க, அதான் தாம்பூல தட்டு வச்சிருக்கீங்களா, நிறைய இடம் இருக்கு. தாம்பூல தட்டு வச்சிருக்கேன். ஓகே, எப்படி தலைவா? வாங்க, வெளுத்து கட்டுறோம் இன்னைக்கு. அடடா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீ ரைஸை வந்து சாப்பிடுவோம், எப்படி இருக்குதுன்னு. கீ ரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளைனா அந்த கீ ரைஸை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, என்ன ருசி! சரியான டேஸ்ட். இது சூப்பரா இருக்கே. இங்க வாங்க, இந்த மட்டனை போட்டு இங்க பாருங்க, மட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்க தலைவா. இப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மட்டனை போட்டு அப்படி பிச்சு போட்டு ஒரு பெரட்டு இந்த ரைஸ்ல இந்த மட்டன் குழம்போட பாருங்க, இப்படி எடுத்து எங்க மட்டன்ல அவ்வளோ செமையா இறங்கிருக்குங்க அந்த மசாலாலாம். எங்க அம்மா போட்ட மசாலா அப்படியே மட்டன்ல இறங்கிருக்கு. கொஞ்சம் கூட காரம் ஹெவியா இல்ல, உப்பு கூட இல்ல. அம்மா சமையல பாராட்ட வாங்க வேணும். நான் வந்து நார்மலா ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி நான் வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க வாங்க, சிக்கன் பாருங்க. ஐயோ, கொதிக்குது. அந்த சிக்கனும் அந்த குழம்போட அந்த சாதத்துல அப்படி போட்டு அப்படி பெரட்டி சாப்பிடணும். ஆக்சுவலா கீ ரைஸ்க்கு பெஸ்ட் காம்போ என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான். பாத்துக்குங்க. சிக்கன் பள்ளிப்பாளையம் தான். அட்டகாசமா இருக்கு தலைவா. உண்மையாலுமே சாப்பாடு சரியான டேஸ்ட். உண்மையாவே இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்சனலா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அம்மா பர்த்டேவை ஒரு விளாகா எடுத்து போடணும்னு நான் வந்து யோசிக்கவே இல்லை. சடனா பண்ண பிளான் தான். பட் அம்மாவுக்கு பல சர்ப்ரைசஸ் கொடுத்து அம்மா இவ்வளவு சூப்பரா சமைச்சு போட்டு வேற லெவல்ல அல்டிமேட் பண்ணியாச்சு. ஏன்னா வாழ்க்கை முழுக்க நமக்காகவே செலவு பண்ற அம்மா அப்பாக்காக நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அப்பா அம்மா கூட ஒரு ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கடைசி ஒரு வாய் சோற்றை கூட போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒரு வாய் சோற்றுக்காக தயவு செய்து யாரும் போராட விட்டு விடாதீர்கள் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். இது மாதிரி எக்கச்சக்கமான விளாக்ஸ் நம்ம ஃபேமிலியோட ஜாலியா நாங்க எங்க போறோம், என்ன பண்றோம், ஸ்பெஷல் டேஸ்ல முக்கியமா என்னென்ன சமைக்கிறோம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி இதுக்கப்புறம் வந்து சேரும். நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.